வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டியூவல் கலர் ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ, சிங்கிள் கலர், டபுள் கலர் இல்லை ட்ரிபிள் கலர். ஸோ இங்கே நான் டபுள் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர்ஸ் வந்து நான் தனித்தனியாக பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். ப்ரிஃபரபிளி ஸ்மால் சைஸ் இல்லை மீடியம் சைஸ் பேக்கில் போடுங்க, பெட்டராக இருக்கும். அண்ட் மெயின் கவர் வந்து நமக்கு என்ன நாசில் வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். அண்ட் த கவர் ஃப்ராஸ்டிங் பைப்பிங் பேக் வந்து பெரிய பைப்பிங் பேக்காக இருக்கணும். ஸோ உள்ளே போடுறது வந்து ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டு இதையும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இதில் நான் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது உங்களுக்கு லைவாகவே நான் வந்து காட்டுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிற ப்ளூ அண்ட் பிங்க் ஃப்ராஸ்டிங் வந்து நிறைய போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பைப்பிங் பேக் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்மால் பைப்பிங் பேக்கில் வந்து ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஹாஃப் வே மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க, அதுதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எப்படிங்கிறது நான் காட்டுறேன். பட் எப்படியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். அது என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் போக போக வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுற மெத்தடும் இருக்குது. டைரெக்டாக மெயின் பைப்பிங் பேக்லேயே வந்து ரெண்டு கலர்ஸையும் சைட் பண்ணணும். பட் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும், ஸோ மிக்ஸ் ஆகாமல். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கேக்குள்ளே மேலே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். என்னென்னா நிறைய ஃபில் பண்ணதுனால நம்மளால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி கம்மியாக ஹாஃபே பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இது பைப்பிங் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கலரும் சூப்பராக வந்து உங்களுக்கு பைப்பிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ்னு எடுக்கலாம். பட் என்னென்னா பைப்பிங் பேக் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, நிறைய ஃபில் பண்ணாமல். ஸோ அதுதான் வந்து மெயின் டிப்பு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக பண்ணிட்டாலும் இந்த மாதிரி 2 கை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கை வந்து ஸ்குவீஸ் ஆகாமல் மேலே வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு கையில் வந்து நம்ம நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேஸ்டல் கலர்ஸ் போய்க்கோங்க, டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் என்னோட ஒரு சஜஷனாக சொல்லுவேன். இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலரில் நீங்கள் வந்து பைப்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே உல்ட்டா ரிவர்ஸ் இப்படி நான் திருப்புற மாதிரி திருப்புறீங்கன்னா பிங்க் கலர் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் மேலே இருக்குது, ப்ளூ கீழே இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது ப்ளூ வந்து மேலே வந்துடும், பிங்க் வந்து கீழே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கலர் வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவங்க டைரக்ஷன்ஸை மட்டும் திருப்பிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கலர் வந்து இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது, எஸ்பெஷலி இந்த பேஸ்டல் கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ஃப்ராஸ்டிங் டிப்ஸ், பேக்கிங் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். வீக்லி ஒரு வீடியோவாவது பெரிய வீடியோஸ் வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேக்கிங் இன்ஸ்பிரேஷன்ஸும் பேக்கிங் எப்படி பண்ணலாங்கிறது எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஷார்ட்ஸும் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.